இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 19ஆம் வாரம் திங்கட்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 12 22 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: இஸ்ரவேலரே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லா நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டுமென்பதன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார்? விண்ணின் வானங்களும் மண்ணும் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன. இருப்பினும் உங்கள் மூதாதையர் மீது பற்று வைத்து அன்பு கூர்ந்தார். அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழி மரபினராகிய உங்களை எல்லா மக்கள் இனங்களினின்றும் இந்நாளில் இருப்பது போல தெரிந்து கொண்டார். ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள், வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், இறைவர்க்கெல்லாம் இறைவன், மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் அவரே. அவர் ஓரவஞ்சனை செய்வதில்லை, கையூட்டு வாங்குவதும் இல்லை. அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே. அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே. அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள், அவருக்கே பணிபுரிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் பெயராலேயே ஆணையிடுங்கள். அவரே உங்கள் புகழ்ச்சி, அவரே உங்கள் கடவுள். உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல் மிகு அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே. உங்கள் மூதாதையர் 70 ஆள்களாய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்கள் போல் பெருக செய்துள்ளார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 147. பல்லவி. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களின் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளைகளை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக.
யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 22 27 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தபோது கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். அவர், ஆம், செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டிற்குள் வந்த பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள்? தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார். மற்றவரிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல. ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு. முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். கடவுளின் ஆசி தொடர்ந்து கிடைக்க மன்றாடுவோம். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு பங்கில் பங்கு குருவானவராக பணியாற்றி கொண்டிருந்த குருவானவர் மக்களிடம், கடவுளின் ஆசி நமக்கு தொடர்ந்து கிடைக்க மன்றாடுவோம் என்று சொல்லி வந்தார். இதை கவனித்து வந்த பெரியவர் ஒருவர் குருவானவரிடம், சாமி, எனக்கோர் சந்தேகம். கடவுளின் ஆசி நமக்கு ஒருமுறை கிடைத்தால் போதாதா? தொடர்ந்து கிடைக்க வேண்டுமா என்றார். பெரியவர் அருட்பணியாளரிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டபொழுது பக்கத்தில் இருந்த தண்ணீர் தொட்டியிலிருந்து கசிந்து கொண்டிருந்தது. அதை சுட்டிக்காட்டி பேசிய குருவானவர், இந்த தண்ணீர் தொட்டியை பார்த்தீர்களா? இதில் தண்ணீரை எவ்வளவுதான் நிரம்பினாலும் தண்ணீர் கசிந்து கொண்டிருப்பதால் தண்ணீரை மீண்டும் மீண்டும் நிரப்புகின்றோம் அல்லவா? அதுபோல கடவுள் நமக்கு ஆசியை கொடுத்தாலும் பாவம் நிறைந்த இந்த இவ்வுலகில் அதை நாம் இழந்து விடுகின்றோம். எனவே கடவுளின் ஆசி மீண்டும் நமக்கு தேவைப்படுகிறது. அதனால்தான் நான் கடவுளின் ஆசி நமக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே,
கடவுளின் ஆசி நமக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும். இல்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார் என்கிறது. இதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பிறகு சொந்த நாட்டிற்கு திரும்பி வருகின்ற யூதா நாட்டிற்கு மக்கள் ஆளுநர் நெகேமியாவின் தலைமையில் எருசலேம் நகரின் மதிலை கட்டி எழுப்புகின்றனர். அதன் பின் பாடப்பட்ட பாடல்தான் இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடக்கேட்ட திருப்பாடல் 147. இந்த திருப்பாடல் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் என்கிறார். எதற்காக ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் என்ற காரணத்தையும் குறிப்பிடுகின்றது. ஆண்டவர் தம் மக்களுக்கு பாதுகாப்பையும் அமைதியையும் பிள்ளைகளுக்கு ஆசியையும் வழங்குகின்றார். அதற்காக மக்கள் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் என்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் யாக்கோப்பிற்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்திருக்கின்றார். மண்ணுலகில் உள்ள வேறு எந்த இனத்திற்கும் கடவுள் இத்தகைய ஆசியை வழங்கவில்லை. அதனால் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். அன்று ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு தன் ஆசியை வழங்கி காத்தது போல இன்று நமக்கும் ஆசி வழங்குகின்றார். அதனால் நாம் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். ஒரு காலத்தில் பெரிய குடிக்காரராக இருந்து கடவுளின் வார்த்தையால் தொடப்பட்டு அவருக்கு பணி செய்து வந்தார் ஒருவர். இவர் குடியை அறவே விட்டுவிட்டு இறைப்பணியை செய்து வந்தபோது சாத்தான் இவரை பல முறை சோதித்தது. ஒரு நாள் இவர் தன் நிலத்தில் வளர்த்த உருளைக்கிழங்குகளை கொத்தி எடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது சாத்தான் இவரிடம், கடவுளை நீ அன்பு செய்யும் அளவுக்கு அவருக்கு உன்மேல் அன்பு இல்லை. ஒருவேளை அவருக்கு உன்மேல் அன்பு இருந்தால் நீ வளர்த்த உருளைக்கிழங்குகள் பெரிது பெரிதாக விளைந்திருக்கும். கடவுளுக்கு உன்மேல் அன்பு இல்லாததால் தான் உருளைக்கிழங்குகள் இப்படி சிறிது சிறிதாக விளைந்திருக்கிறது என்றது அந்த சாத்தான். சாத்தான் இவ்வாறு சொல்லி முடித்ததும் இவர், கடவுளுக்கு என்மேல் அன்பு இல்லாததால் அவர் உருளைக்கிழங்குகளை சிறிது சிறிதாக விளைய செய்திருக்கின்றார் என்கிறாய் நீ. கடவுளை நான் அன்பு செய்து அவருக்கு பணிந்து நடப்பதற்கு முன் உன்னை அன்பு செய்து உனக்கு பணிந்து நடந்தேன். அப்பொழுதும் நான் என் நிலத்தில் உருளைக்கிழங்குகளைத்தான் பயிரிட்டிருந்தேன். ஆனால் எதுவுமே விளையவே இல்லை. இப்பொழுது சொல், உன்னை அன்பு செய்து உனக்கு பணிந்து நடந்ததால் எதுவுமே கிடைக்காததற்கு கடவுளை அன்பு செய்து அவருக்கு பணிந்து நடந்ததால் சிறிது சிறிதாக உருளைக்கிழங்குகள் விளைந்திருப்பது பெரிதல்லவா என்றார். இதற்கு சாத்தானால் எதுவுமே பேச முடியாமல் அங்கிருந்து மறைந்து போய்விட்டது. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை அன்பு செய்து அவருக்கு பணிந்து நடந்தால் அவரது ஆசி நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதைத்தான் இந்த கதையும் இன்று நாம் பாடக்கேட்ட இறை வார்த்தையும் நமக்கு எடுத்து கூறுகிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடந்து அவரை அன்பு செய்ய வேண்டும். இதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கும் கட்டளையாகும். இந்த கட்டளையின்படி அவர்கள் நடந்தால் எல்லாம் நலமாகும் என்கிறார் மோசே. இஸ்ரவேல் மக்கள் மோசே வழியாக ஆண்டவர் கொடுத்த இக்கட்டளை கடைபிடிக்காமல் வேற்று தெய்வங்களை வழிபட்டார்கள். அதனால் கடவுளிடமிருந்து ஆசியை பெறாமல் தண்டனையை பெற்றார்கள். நற்செய்தியில் இயேசு கோயில் வரியாக 2 திராக்மா செலுத்துவதை குறித்து படிக்கின்றோம். இயேசு இறைமகன் என்பதால் கோயில் வரி கட்ட தேவையில்லை. ஆனாலும் பிறருக்கு
இடரலாக இருக்கக்கூடாது என்பதாலும் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதாலும் அவர் கோவில் வரி கட்டுகின்றார். இவ்வாறு இயேசு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர் ஆகின்றார். நாம் ஆண்டவருக்கு அஞ்சி அவரது கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கின்றோமா என சிந்தித்து பார்ப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை சிந்தனையாக உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட என்று இணைச்சட்ட புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 13 பார்க்கிறோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் என்று திருப்பாடல் 128:1 கூறுகிறது. நாம் யாருக்கு அஞ்சி நடக்கிறோம்? ஆண்டவருக்கா, அலகைக்கா? சிந்திப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக ஆண்டவர் மீது அன்பு கூறுவோருக்கு தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றார் அவர் என்று இணைச்சட்ட புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9 பார்க்கிறோம். எனவே இறையேசில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவர் மீது அன்பு கூர்ந்து அவர் வழி நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.